بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: آتاكم شهر رمضان شهر بركة فيه فينزل رحمة ويحط فيه الخطايا ويستجيب فيه الدعاء. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறைத்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஓரிரு தினங்களுக்குள்ளாக ரமதான் மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா எதிர்வரும் ரமதானை முழுமையாக அடைந்து அதில் அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் எல்லா வகையான நல் அமல்களையும் செய்து அதன் மூலம் அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெரும் நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரமதான் மிகவும் கண்ணியமான மாதம், இபாதத்திற்கென்றே உரித்த மாதம். 12 மாதங்களை, அதாவது 11 மாதங்களை விட பன்மடங்கு சிறந்த மாதம். அல்லாஹ் குர்ஆனில் இந்த ரமலானுடைய சிறப்புகள், ரமலானில் இறக்கப்பட்ட குர்ஆன் இறக்கப்பட்ட விதங்கள், அதில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் நீண்ட பட்டியலிட்டு ரமலானை பற்றி திரு குர்ஆனின் மூலமாக எடுத்துரைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமூக மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பின் நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள மக்களாக ஆக வேண்டும், அதுதான் நோக்கம். நோன்புடைய அடிப்படை இறையச்சம் பெறணும், அல்லாஹ்வுடைய பயம் பெறணும். அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற நிலைப்பாடு மனசுக்குள்ள வரணும். நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ்வின் பார்வையிலே இருக்கிறது என்ற நினைப்பில் கண்ணியத்தோடு வாழ்ந்து பழக வேண்டும். இதுதான் நோன்புடைய நோக்கம் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல தெளிவா சொல்லி முடிச்சுட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: ஆதாக்கும் ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாசம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. ஷஹ்ரு பரக்கத்தின், அந்த மாதம் முழுவதும் பரக்கத்தான. ரம்ஜான் மாதம் சொன்னா பகல் மட்டும்தான் நோன்பு இருக்கிறமே, அப்பதான் பரக்கத்து அப்படின்னு அர்த்தம் இல்ல. ரமதானுடைய பிறை தெரிந்ததிலிருந்து ஷவ்வாலின் பிறை தெரியும் வரை, இப்ப இரவு பகல் எல்லா நேரமும் ரமலானு தான், எல்லா நேரமும் பரக்கத்தானதுதான். அல்லாஹ் படைச்ச 12 மாசம், மனுஷன் படைக்கல. அல்லாவே சொல்றான் 12 மாதங்கிறத நாம நிர்ணயிச்சதுங்கிறான்.
அப்ப 12 மாசத்துல ஒரு மாதம் முழுவதும் பறக்கத்து அப்படின்னா மற்ற எந்த மாதத்துக்கும் கிடையாது, ரமதானை தவிர. ஒரு நாலு பறக்கத்து, ஒரு வாரம் பறக்கத்து, ஒரு 4-5 நாள் பறக்கத்து அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு மாதம் முழுவதும் பறக்கத்து, ஒரு மாதம் முழுவதும் பறக்கத்து. இந்த ரமதானுக்கு மட்டும் தான் பொருத்தம். இந்த ரமதான்ல என்ன அப்படி விசேஷம் பறக்கத்து அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருள் வளம் மற்ற மாதத்தை விட அதிகம் இறங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்ற நாட்களை விட, மற்ற இரவுகள் பகல்களை விட ரமதான்ல அதிகம் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்குகிறது, அருள் வளம் இறங்குகிறது. மனிதர்கள் பாவ மன்னிப்பு தேடினால் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நிறைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், எக்கச்சக்கமான பாவங்களை. அதே போல இந்த மாதத்தில் நீங்க எதை கேட்டாலும் ஹலாலானதாக இருந்தால் அது எல்லாம் தரப்படும். எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யறான். எதை வேண்டாலும் இந்த மாதத்துல கேட்கலாமுங்க. இந்த மாதம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு விசேஷமான மாதம். இந்த மாதம் துவா செய்வதற்கு விசேஷமான மாதம். இந்த மாதம் தானம் தர்மங்கள் ஜக்காத்துகள் கொடுப்பதற்கு விசேஷமான மாதம். இந்த மாதம் நோன்பு வைப்பதற்கு விசேஷமான மாதம். இந்த மாதம் தொழுகைக்கென்றே விசேஷமான மாதம். இந்த மாதம் இஅ்திகாஃப் என்பதற்காக விசேஷமான மாதம். இப்படி எல்லா நல்ல அமல்களுக்கும் ஒரு விசேஷமான மாதம் இந்த ரமதானுடைய மாதம். ரமதான் மாதத்தை அடைந்தால் அதில் இபாதத்தால் அலங்கரிக்க வேண்டும். பாவமான காரியங்கள் நம்முடைய எந்த உறுப்பின் மூலமாக வெளிவந்து விடக்கூடாது. அதாவது பாவம்னா மற்ற மாதத்துல செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. ஆனால் ரமலான் மாதத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும், பாவம் செய்துவிடக் கூடாதே என்பதற்காக. நன்மைகளை 24 மணி நேரமும் செய்ய ஆசைப்படணும் ரமலானுடைய மாதத்துல. ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா நன்மை நன்மை நன்மை, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த நிலைக்கு நாம வந்துடணும். நன்மையான காரியங்கள் நிறைய செய்து பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹைலைட்டா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நௌமுஸ்ஸாயிமு இபாதா, ஒரு நோன்பாளியினுடைய தூக்கம் கூட அல்லாஹ்வின் பார்வையில் இபாதத், வணக்கம். ஒரு நோன்பாளி தூங்குறாருங்க, நோன்பு வச்சுட்டு ஒண்ணுமே செய்யல, ஓதல தொழுகல அது இது எதுவுமே செய்யல, நோன்பு வச்சிருக்காரு, தூங்குறாரு. அந்த தூக்கம் கூட இபாதத், தூக்கம் கூட வணக்கமாக அல்லாஹ்வின் பார்வையிலே கணிக்கப்படுகிறது. ரமதான்ல நோன்பு வச்சுக்கிட்டு எந்த அமலை செஞ்சாலும் பன்மடங்கான கூலியம், பன்மடங்கு. எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு தொழுகிறோம், ஒரு 27 மடங்கு நன்மை, ஒரு 30, 40, 50ன்னு சொல்றோம்ல. மற்ற மாதத்துல இந்த நோன்பு வச்சா இவ்வளவு நன்மை, இந்த தொழுதா இந்த நன்மை, ஜக்காத்து கொடுத்தா, தானம் பண்ணனா, ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராக்கு போனா அப்படின்னு மற்ற மாதத்துல செய்யறோம்ல. அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு, வரமுறை இருக்கு, லிமிட் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ரமதான்ல செய்யற எந்த இபாதத்தா இருந்தாலும், சின்ன இபாதத்து பெரிய இபாதத்து, எந்த இபாதத்தா இருந்தாலும் பன்மடங்கு கூலி. எத்தனைன்னு தெரியாது, எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா அல்லாஹ் கொடுப்பான். 1க்கு 10 இல்ல, 1க்கு 100 இல்ல, 1க்கு 1000 இல்ல, 1க்கு லட்சமா, இந்த எண்ணிக்கைலாம் நமக்கு தெரியாது. எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது இந்த ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய இபாதத்திற்கான நற்கூலி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் இந்த ரமலான் மாதத்துல நம்ம எவ்வளவு இபாதத்து செய்ய ஆசைப்படணுமா இல்லையா? இப்பயே முடிவு பண்ணிடணும், இன்னைக்கே முடிவு பண்ணிடணும். இந்த ரம்ஜான் மாசத்துல 30 நாளும் நோன்பு இன்ஷா அல்லாஹ் சரியா வச்சிருவேன். சரியா வைக்கிறதுக்கு என் உடம்ப இப்பயே டெஸ்ட் போயிடுவேன். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அது இது, சுகரு, பிரஷரு என்ன இருந்தாலும் இப்பயே டெஸ்ட் பண்ணி அதுக்கான மாத்திரை மருந்தெல்லாம் பக்காவா வாங்கி வச்சு 1 மாசத்துக்கு நோம்ப விடுறதே இல்லை, முடிவு பண்ணிடணும். 1 மாசத்துக்கு எவ்வளவு பெரிய தொழில் பண்றவரா இருந்தாலும், வேலைக்கு போறவரா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும் 5 வேளை தொழுகைய இமாம் ஜமாத் தவறாம இந்த ரமதான்ல நான் தொழுவேன், முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிடணும். இந்த ரமதானுக்குன்னு கொஞ்சம் காசை ஒதுக்கி, அந்த ஒதுக்கப்பட்ட காசு ஜக்காத்தா இருக்கலாம், அல்லது மேல்படியான தான தர்மமா இருக்கலாம். இந்த தான தர்மத்தை ஜக்காத்தை சரியா செஞ்சிருவேன். ஒரு முறையாவது குர்ஆனை அட்டை டு அட்டை, அதாவது அலிஃப்லாம் அல்ஹம் சூராவுல ஆரம்பிச்சு நாசு வரைக்கும் முடிச்சிருவேன். எண்ணிலடங்கா ஸலவாத்து,
திக்ரு, தஸ்பீஹாத்து, இந்த இபாதத்தான் இந்த ரமதான்ல செய்வேன்னு நாம நமக்கே ஒரு முடிவு நிலைக்கு வந்துடும். காரணம், இபாதத்து செய்வதற்கென்றே ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் என்பதாக நம்ம பாக்குறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத் மின் கைரின், ரமலான் மாசத்துல யாரேனும் ஒருத்தர் எந்த அமல், நோன்பு, தொழுகை, தானம், தர்மம், குர்ஆன் திலாவத்து, திக்ரு, தஸ்பீஹாத் எது வேண்டாலும் இருக்கட்டும்ங்க, ரம்ஜான் மாசத்துல ஒரு நல்ல அமலை செஞ்சாருன்னா அந்த நல்ல அமலுடைய கூலி என்னன்னு கேட்டா, கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹு அக்பர். ஒரு 2 ரக்காயத்து தொழுவுறீங்க, 2 ரக்காயத்து தொழுவா ஃபஜ்ர் மற்ற மாசத்துல தொழுவா என்ன நன்மை? அந்த கூலிய ஃபர்லுடைய அந்தஸ்திற்கு ஒரு சின்ன இபாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். ஃபர்லுடைய அந்தஸ்திற்கு நம்முடைய சின்ன இபாதத்து போயிடுமா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமன் தஅத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி, ரமலான் மாசத்துல ஒரு ஃபர்ல தொழுதா, ஃபஜ்ர் 2 ரக்காயத்து ஃபர்ல தொழுதுட்டார்னா, கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு, மற்ற 11 மாதங்களில் 70 முறை ஃபர்லு தொழுத நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஃபர்லுக்குங்க, ஒரு ஃபர்லு தொழுதா 70 ஃபர்லு. ஒரு நாளைக்கு எத்தனை? 5 ஃபர்லு இல்லையா தொழுகையில? 5 ஃபர்ல முடிச்சா ஒவ்வொன்றுக்கு 70 நன்மைன்னு கணக்கு பார்த்தா கொஞ்சம் யோசிக்கணும். 350 ஃபர்லு தொழுத நன்மைங்க. எப்படி? 350 ஃபர்லு தொழுத நன்மை. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதுட்டான். அதனாலதான் இமாம் ஜமாத்து தவறாம, எனக்கு எந்த இடத்துல பள்ளிவாசலோ அந்த இடத்துல போய் நான் இமாம் ஜமாத்தை தவறாம எல்லா வேளையும் 5 வேளை தொழுகையும் தொழுதுருவேன், நியத்தை வச்சு தொழுதட்டா எண்ணிலடங்கா கூலி கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாசத்தை நாம எப்படி எல்லாம் இபாதத்தால் அலங்கரிக்கணுங்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த இபாதத்தை அதுல குறிப்பா ரமலான் மாசத்துல ரொம்ப பிரதானமான அமல் நோன்பு. நோம்பை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் சரி. சில பேர் இப்பயே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்பயே ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில், பனியெல்லாம் காணா போச்சு, இப்பயே ஆரம்பிச்சிருச்சு வெயில், அடுத்த மாசம் ரமலான்ல உச்சகட்டமா இருக்குமோ அப்படின்னு இப்பயே பல பேருக்கு பீதி கிளம்பிருச்சு. எப்படி இருக்குன்னு தெரியலையே. அல்லாஹ் நினைச்சானா அந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைப்பான், அது எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு உச்சகட்டமான வெயில் இருந்தாலும் சரிங்க, நான் நோன்பு வைக்கிறத விட மாட்டேன். எப்படி? நான் நோன்பு வைக்கிறத விட மாட்டேன். அந்த நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, அந்த நோன்பை பேணுதலா வைப்பேன்னு நியத்தை வைக்கணும். அதுதான் இங்க முக்கியம். இந்த கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, நாய் பட்டினி கிடந்த மாதிரி. அது நோன்பு இல்ல. சகருக்கு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வந்து மகரிப் நேரத்துல ஏதோ ஒண்ணு பஜ்ஜி வடை போண்டா அது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா முழுங்கி அப்படியே 30 நாளை கடத்திட்டு போறது, இது அசல் நோம்பா? இது நோன்பு இல்ல. நோம்புனா என்னங்க? சகரு செய்யணும், இஃப்தார் செய்யணும், இடப்பட்ட நேரத்துல பாவம் செய்யாம இருக்கணும், உடல் உறுப்பை பேணணும், இபாதத்தை பேணணும், நம்முடைய எல்லா அவயங்களையும் பேணி கண்ணியத்தோட நோம்பை கடைபிடிச்சா அந்த நோம்புக்கு மதிப்பு உண்டு. அதுதான் நோம்பும் கூட. அதுக்குத்தான் இவ்வளவு சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பின் சிறப்புகளை அது இதுன்னு இல்ல, நிறைய ரொம்ப பெரிய விவரமா பேசியிருக்கிறான். முஸ்னத் அஹ்மதுல இப்படி ஒரு நபிமொழி வருது. அபு உமாமா ரலியல்லாஹு, அபு உமாமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. யா ரசூலுல்லாஹ், போருக்கு தயாராகுங்க, நாம இந்த பகுதிக்கு போருக்கு போறோம், நீங்க அறிவிச்சிட்டீங்க. போருக்கு போறதுல பேரு கொடுத்த அதுல நானும் ஒரு ஆளு பேரு கொடுத்திருக்கிறேன். இந்த போருக்கு நான் போறேன். போருக்கு போய் அந்த களத்துல, போர்க்களத்துல நான் ஷஹீத் ஆகணும், உயிர் துறக்கணும், உயிர் தியாகியாக நான் ஆகணும். என்னை ஒருவன் இஸ்லாமிய எதிரி வெட்டி நான் வீழ்த்தப்பட்டு நான் உயிர் அந்த களத்திலேயே என் உயிர் போகணும், அதுக்கு துவா செய்யுங்க. அதாவது சஹாபாக்கள் இஸ்லாம்னு சொன்னா உயிருக்கும் உயிர் தியாகத்தையும் கலங்குறது இல்ல. நம்ம ஆளுங்க அப்படி இல்ல, போற பையனும் பக்காவா இருந்து பத்திரமா திரும்பி வந்துடும் ஹஸ்ரத். அப்படிதான் நிறைய பேர் நம்ம துவா செய்யறோம் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க கேட்டு பாருங்களேன், அவங்க துவா எப்படி கேட்க சொல்லுவாங்க? பையனை லேசா இருக்கணும், நல்லபடியா தாயகம் திரும்பிடணும், அங்க பிரச்சனை இல்லாம இருக்கணும், அமல்கள் எல்லாம் அங்க லேசா இருக்கணும், துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஆளை காட்டுங்க, ஹஸ்ரத் நான் இன்னைக்கு உம்ராவுக்கு போலான்னு இருக்கேன், ஹஜ்ஜுக்கு போறான்னு இருக்கேன், அந்த பூமியில போய் நான் மௌத்தா போன துவா செய்யுங்க, யாரா கேட்கிற ஆள் இருக்கா? அப்படி யாராவது காட்ட முடியுமா?
இல்ல ரொம்ப நாள் வாழணும் சார், இந்த வயசுலயே வா, இப்பயே வா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி இல்ல, வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. போறோம், அல்லாவுக்கா உசுரை கொடுக்குறோம், அல்லாவின் அன்பை பெறுறோம், அவ்வளவுதான் நோக்கம். அபி உமாமா அவர்களாலும் இப்படித்தான் கேட்கிறான், ஷஹீதாகணும், நான் போருக்கு போய் அங்க நான் மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்து மொத்தமா கேட்டாங்க, அந்த அந்த படையை அனுப்புற படையை பார்த்து, அல்லாஹும்ம ஸல்லிமுஹு வ கன்னிமுஹு அப்படின்னா, அதாவது இறைவா, நான் இப்ப மதீனாவிலிருந்து இந்த மக்களை அனுப்புறேன் போருக்காக, எல்லாரும் சலாமத்தா வீட்டுக்கு வந்துடணும். எல்லாரும் சலாமத்தா வீட்டுக்கு வந்துடணும். இந்த அபி உமாமா மௌத்தா போகணும்னு கேட்கிறாரு, வேண்டாம், பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடணும். இறைவா, எதிரிகளை இவர்கள் வீழ்த்தி எதிரிகளுடைய கனிமத்து பொருள்களை எல்லாம் அள்ளி கொண்டவர்களாக செல்வத்தோடு இவர்கள் வீட்டுக்கு வரணும், சலாமத்தாகவும் செல்வத்தோடும் அவர்களை ரிட்டர்ன் வந்துடணும் மதீனாவுக்கு அப்படின்னு துவா செஞ்சான். அபி உமாமா எல்லாம் வழங்கிக்கிட்டாங்க, இது சரிப்பட்டு வராத போல இருக்கு, சரி பரவாயில்ல, இந்த முறை போயிருவோம் போருக்கு. ஒரு முறை போனாரு, சலாமத்தாக கனிமத்து பொருளோட ரிட்டர்ன் வந்தார். ரெண்டாவது ஒரு முறை போருக்கு அறிவிச்சாங்க. இவர் போய் சொன்னார், நான் பேர் கொடுத்திருக்கிறேன், இப்பயாவது நான் மௌத்தாகணும், அந்த போர்க்களத்துல துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் இதே மாதிரி துவா செஞ்சாங்க. அபி உமாமா விளங்கிக்கிட்டார், இந்த முறை வாய்ப்பு கிடைக்காத போல இருக்கே நம்மளுக்கு, சரி போகட்டும். மூன்றாவது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க, போருக்கு வாங்க அப்படின்னு. அப்ப அவர் வந்தார், யார் ரசூலுல்லாஹ், நானும் போருக்கு பேர் கொடுத்திருக்கிறேன், நான் அங்க போகணும், ஷஹீதானு துவா செய். மூணாவது முறை இதேதான் துவா செஞ்சான், அல்லாஹும்ம ஸல்லிமுஹு வ கன்னிமுஹு. அபி உமாமா முடிவுக்கு வந்துட்டார், நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்காத போல, ரசூலுல்லாவே வேணாம்னு நினைக்கிறாங்க, வேற வழியே இல்ல, ஷஹீதான என்ன கூலி கிடைக்கும், கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போகணும், அவ்வளவுதானே. ரசூலுல்லாஹ் ஓப்பனாவே கேட்டுருவோம், ஏன் சுத்தி வளைச்சு பேசுவானே, யார் ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கம் போகணும், அதுக்கு ஒரு அமலை சொல்லுங்க. ஷஹீதாகலாம்னு நினைச்சா அதுக்கு நீங்க வேணாங்கிற மாதிரி துவா செஞ்சு விட்டீங்க, நான் இப்ப சொர்க்கம் போகணும், ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸியாம், நோன்பை அதிகமாக நோற்று வருவீராக, ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்புக்கு நிகரான நல்ல அமல் உலகத்தில் எதுவும் கிடையாது. அழகா சுருக்கமா சொல்லிட்டான், நோன்புக்கு நிகரான நல் அமல் எதுவும் இல்ல, நீ ஷஹீதாகிறத விட இப்ப உனக்கு தேவை நோன்பு, நீ நோன்பு ரொம்ப அதிகமா வச்சுக்கிட்டே வாப்பா, எல்லா நேரமும் நோன்பு வைப்பா, மாதங்கள்ல வருடங்கள்ல அதிகமான நாட்கள் நோன்புல கழிச்சுக்கிட்டு வா. அப்படி நோன்புல கழிச்சுக்கிட்டு வரும்போது எல்லா அமலையை விட இந்த நோன்பு சிறப்பான அமல் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல அமல்களை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நோன்புதான் முதல்ல பிடிக்கணும், நோன்புதான் முதல்ல கைகொள்ளணும். நோன்பு வைக்கிறதுல அலாதி பிரியம் பற்று நமக்கு வந்தாகணும். ரமலான் வந்துருச்சே, நோன்பு வைக்கலன்னா எவனா திட்டுவானே, இல்லாத பொண்டாட்டி சொல்லுவா, பிள்ளை சொல்லு, அஜருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திட்டு திட்டியே கொன்றுவாரு, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நோன்பு தலையை வச்சுட்டு போவோம் அப்படின்னு வைக்க கூடாது. நோன்பு வைக்கிறதுல பிரிய வேணும், நோன்பு வைக்கிறதுல ஒரு முஹப்பத் வேணும், நோன்பு வரணும்னு சொல்லி ஆசைப்படணும். எப்படா ரமலான் வரும், அந்த பிறைய பார்ப்பாங்க, அறிவிப்பாங்க, சகர் வைப்போம், நோன்பாக இருப்போம், பசியோட இருப்போம், அல்லாவுக்காக நோன்பு பிடிப்போம், நாம பசியின் தாகத்தை பொறுத்து கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு ஒரு அலாதி பிரியம். அதாவது ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் சொத்து வரப்போகுதுன்னா எவ்வளவு பிரியப்படுவார், அதை விட பன்மடங்கு ரமலான் மாதம் வர வேண்டுமே என்று ஆசை கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே விரும்புகிறான். அபூதாவுதுல இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாஹிலி ரலியல்லாஹு தஆலா, அவர் வெளியூருக்கார், ரசூலுல்லாஹ் அப்பப்ப மதீனாவுக்கு வருவாரு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசுவாரு, அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு திரும்ப அவர் ஊருக்கே போயிருவார். ரசூலுல்லாஹ்வுக்கு நல்ல பழக்கமான ஆளும் கூட. பாஹிலி ரலியல்லாஹு அவரே சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வோட கொஞ்ச காலம் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கல, குறிப்பிட்ட காலம் சந்திக்கல, ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு, நாட்களுக்கு பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தேன். சந்திக்க வந்த போது என்னுடைய உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. அவரே சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வை நான் முன்னாடி சந்திக்கும் பொழுது எந்த அளவுன்னு கேட்டா நல்ல கட்டுமஸ்தான உடம்பு எனக்கு இருந்துச்சு. பாஹிலிகளை நான் பார்க்க கவர்ச்சிகரமான உடல் வாகு உடையவர், நல்ல புஜபர பலாக்கரம் திறமையான ஒரு மனுஷன். அவரே சொல்றாரு, சில நாட்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறேன், கட்டுமஸ்தான உடம்பு எனக்கு இல்லை, உடம்பெல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு,
உடம்பெல்லாம் ஒரு கவர்ச்சியான நிலையில இல்ல. அந்த நிலையில போய் நான் ரசூலுல்லாஹ் சந்திச்ச பொழுது கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், நான் வந்து வெளியூருக்காரு, என்ன உங்களுக்கு நினப்பு இருக்கான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு நினப்பு இல்ல. அந்த நீ யாருப்பான்னு கேட்டான். நீ யாருப்பான்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, ஆனா பாகிலி, நான் தான் பாகிலி, உங்களுக்கு தெரியாம போச்சா? அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ ரொம்ப கட்டுமஸ்தான உடம்போடு, பார்க்க ரொம்ப கவர்ச்சியா அழகா, ரொம்ப ஆணழகன் மாதிரி ரொம்ப தெம்பா தடகாத்திரமா இருந்தியப்பா, எங்க போச்சு உன் உடம்பு? கட்டுமஸ்தான உடம்பு, அந்த அழகான தோற்றம் எங்க போச்சு? என்ன அப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், உங்ககிட்ட சந்திச்சல முன்னாடி, அதன் பிறகு நான் போய் ஊர்ல தொடர்ந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்ல மட்டும்தான் சாப்பிடுறது, பகல்ல பூரா சாப்பிடுறதுல, தினந்தோறும் நோன்பு. நீங்க தான் நோன்பை பத்தி ரொம்ப சிலாகிச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டீங்களே, அது செஞ்சா நன்மை, இது செஞ்சா நன்மை, எல்லாத்தையும் விட நோன்புக்கு தான் நன்மை, அப்படி இப்படி நிறைய செய்திகளை சொல்லிட்டீங்களே. நோன்பு மேல எனக்கு ஆசை, ஆர்வம், காதல். அதனால நோன்பை தினந்தோறும் வைக்க ஆரம்பிச்சதுனால என் உடம்புடைய பலம் குறைஞ்சு போய் கட்டுமஸ்தான உடம்பெல்லாம் செதஞ்சு போயிருச்சு. அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் ஆயிட்டேன். ஆனாலும் நான் இப்பயும் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நோன்பை விடல. எப்படி? இப்பயும் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாலிப முறுக்குல இருக்கிற போது சொல்றாருங்க, வயசான காலத்துல இல்ல, பாகிலிகளிலானு வாலிப முறுக்கோடு இருக்காரு. அப்ப சொல்றாரு, உடம்புடைய அந்த கட்டுமஸ்தான நிலையை சிதைந்து போகும் அளவுக்கு நான் திடந்தோறும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன பொழுது, அப்ப பெருமானா சலாசன் கேட்டாங்க, நோன்பு வச்சு உனக்கு நீ ஏன் சிரமத்தையும் ஆளாக்கிக்கிற? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு நோன்பு நோன்புன்னு தினந்தோறுமா இப்படி நோன்பு வைக்கிறது? யதார்த்தமான சாதாரணமான வாழ்க்கைக்கு கஷ்டப்படுற அளவுக்கு இப்படியா நீ வந்து உன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற அளவுக்கு நோன்பு வைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படிலாம் நோன்பு வைக்காத, இப்படி எல்லாம் உன் உடம்பு நீ கெடுத்துக்காத, ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. சும் ஷஹர சபுர், பொறுமையின் மாதம் ரமதான், அந்த மாதத்துல தொடர்ந்து நோன்பு வை. எப்படி? அந்த மாதத்துல தொடர்ந்து தினந்தோறும் நோன்பு வச்சிரு. ஆனா அதன் பிறகு சும் சலாச ஐயாமின் மின் குல்லி ஷஹரின், மாசத்துல 3 நாள் மட்டும் வை. ரமதான்ல தொடர்ந்து வச்சிருப்பான். மற்ற 11 மாசத்துல நீ வந்து மாதத்துல 3 நோன்பு மட்டும் வை அப்படின்ட்டு அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். பிறை 13, பிறை 14, பிறை 15 மாசத்துல 3 நாளுங்கிறது இது சுன்னத்தான நோன்பு. ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள்ல விடாத நோன்பு என்ற பட்டியலில அதான் ரமதானுக்கு அடுத்து இந்த நோன்பு வந்துரும் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தன் என்னங்க? மாதத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறது, இது அடிப்படையானது, சுன்னத்தானது அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அப்ப ரமதான்ல தினந்தோறும் நோன்பு வைக்கணும், விட்டுறக்கூடாது. ரமதான்ல 3 நோன்பு போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த கிராமத்துல சின்ன பிள்ளைக்கு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை நோன்பு வைக்கணும்னு அடம் பிடிச்சிச்சுன்னு வைங்க, தம்பி நீ தினந்தோறும் நோன்பு வைக்காத, முதல் நோன்பு வை, 15வது நோன்பு வை, லாஸ்ட் நோன்பு வை, 3 நோன்பு வச்சா போதும்பா, 30 நோன்பு வச்ச மாதிரி அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு சொன்னாங்க. நமக்கு இல்ல, முதல் அதை விளங்கிக்கணும். ஆமா, 3 நோன்பு வச்சா 30 நோன்பு, சரியா போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அல்லாட்ட கிடையாது. 3 நோன்பு அது குழந்தைக்கு, சின்ன பிள்ளைக்கு அவங்களுக்கு சொன்னது. இப்ப வீடுகள்ல போய் பாருங்களேன், இப்பயே கூட நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் சொல்லிருச்சு எப்ப நோன்பு எப்போ நோன்பு அப்படின்ட்டு. சில நேரங்கள பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பார்த்திருக்கீங்களா? முதல் நாள் சகருக்கு சட்டிப்பான உருட்ட சத்தம் கேட்டாலே குழந்தை எந்திரிச்சிடும். குழந்தை எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் சோறு தான், நானும் நோன்பு வைக்கிறேன், எனக்கு தயிர் தான், எனக்கு வாழைப்பழம் தான், எனக்கு அதத்தா அப்படின்னு நம்ம வச்சிருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு அப்புறம் 12 மணி ஆச்சுன்னா பசிக்கிட்டு பிள்ளை, அது வேற கதை. ஆனா ஆர்வம் இருக்கா இல்லையா? அந்த ஆர்வத்தை பாராட்டணுமா இல்லையா? அதனாலதான் ஆலிம்கள், உலமாக்கள் சொல்றாங்க, உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு 30 நாளும் நோன்பு வைக்காட்டாலும் பரவாயில்ல, சகர் நேரத்துல எழுப்பி சாப்பாடு ஊட்டுங்க, அதுல ஒரு பறக்கத்து இருக்கு, இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால நோன்பு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு குழந்தைங்கள்ட்ட ஆர்வம் இருக்கிற பொழுது நம்மகிட்ட ஆர்வம் வரணுமா வேண்டாமா? இப்ப ரமதான் மாதத்துல நோன்புல ரொம்ப அதிகப்படியான ஆர்வத்தோடு ரொம்ப குஷியா நோன்பு வைக்க ஆசைப்படணும். ரொம்ப சோர்வாயிருச்சு, அப்படி இப்படி டயர்ட் ஆயிருச்சு அப்படி எல்லாம் பேசவே கூடாது. நம்ம வீட்டுல கல்யாணம்ங்க, எவ்வளவு ஆர்வமா வேலை பார்க்கறோமா இல்லையா? சாப்பிட்டும் சாப்பிடாம, தூங்கியும் தூங்காம, நல்லது கெட்டதை பார்த்தும் பார்க்காம, கல்யாணமா இருந்தா, வீட்டுல விசேஷமா இருந்தா எவ்வளவு நம்ம வந்து ஆர்வத்தோட இருக்கிறோமா இல்லையா? அந்த ஆர்வம் இந்த ரமதான் மாசத்துல 30 நாளுக்கும் வரணும். இதுல கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? பாமர மக்கள், ஓரிரு நபர்கள்
வருடம் முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. 12 மாசமும் தொழுகிற நல்ல சாலிகங்கள் உண்டு. வீட்டுல பெரியவங்க சில பேர் தொழுகிறாங்க, ஒரு நாள் கூட விடாம. அவங்கள அல்லாம பாமர மக்கள், சாதாரணமான ஆளு எல்லா நேரமும் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த ரமதான் மாசத்துல வலிய தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தஹஜ்ஜுத் தொழுகை பத்தி இப்படி சொல்லுவான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். நபியே, இரவினுடைய ஒரு பகுதியில எழுந்து குர்ஆனை மூலமாக நீங்கள் நின்று தொழுகுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தை தஹஜ்ஜுத்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறான். தஹஜ்ஜுத் தொழுகணும் அப்படின்னு. இப்ப சஹருக்கு நாம எந்திரிக்கிறோமா இல்லையா? சஹர் நேரம் எந்த நேரங்க? தஹஜ்ஜுடைய நேரம். அப்ப நம்ம எந்திரிச்சு பல்லு மூஞ்சி கழுவிட்டு ஒபு செஞ்சுட்டு முடிஞ்சா 8 ரக்காய் அல்லது 6 அல்லது 4, ஆக குறைஞ்சது 2, ஆக குறைஞ்சது 2. இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டுறக்கூடாது. தஹஜ்ஜுத் தொழுகை மற்ற நேரத்துல நம்ம எந்திரிக்கிறதுல இல்லையா, நாம தூங்கிறோம், ஏதோ ஒரு வேலை அது இதுன்னு தூங்கிடுறோம், எந்திரிக்க முடியல, 3 மணி 3:30 மணிக்கு, அதெல்லாம் யாருங்க எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆனா நோம்பு வைக்கணும் முடிவு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சோட நேரா சகர் சாப்பிட்டுட்டு படுக்கிறத விட தஹஜ்ஜுத் தொழுகணும். அந்த தஹஜ்ஜுத் தொழுக ஆசைப்படணும். தஹஜ்ஜுத் தொழுத பிறகு துவாவும் செய்யணும். அல்லாஹ்ட்ட கேட்கறதெல்லாம் எதை வேண்டாலும். புகாரியில இப்படி ஒரு நபிமொழி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மை யஸ்அலுனி ஃபஉஅதியஹு. அல்லாஹ்வே சொல்றானா, இந்த தஹஜ்ஜுத் நேரத்துல நம்மை நெருங்கி வருகிறான், முதல் வானத்தின் பக்கம் நெருங்கி வருகிறான். அவன் இப்படி அறிவிக்கிறான், என்னிடத்தில் எதையேனும் தேவை உடையவர்கள் கேட்பவர் உண்டா, ஃபஉஅதியஹு, அதை நான் அவர்களுக்கு தருகிறேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியிருக்கா இல்லையா? காசு, பணம், சொத்து, சுகம், படிப்பு, நிம்மதி, சக்கீனத்து, அமைதி, எவ்வளவோ அல்லாஹ்ட்ட கேட்கறது இருக்குங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு ஆளு உலகத்துல அப்படி ஒருத்தனே கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. நபிமார்கள் உட்பட எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு உண்டானவர்கள் தான். அப்ப அல்லாஹ்ட்ட தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுது கையை ஏந்தி அழுது, இறைவா, ரமலானுடைய மாதம், தஹஜ்ஜுத்துடைய நேரம், இது எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறது, உன்னிடத்தை நான் கையேந்து கேட்கிறேன், பிச்சை எனக்கு தர வேண்டியதை எல்லாம் தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுது கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா தராம இருக்கிறது இல்லையே. அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், மை யஸ்தக்ஃபிருலி ஃபஅக்ஃபிர் லஹு. என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல நான் பாவங்களை மன்னிக்கிறேன். நம்முடைய பர்சனல் வாழ்க்கை நமக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளவு பாவங்களை பண்ணியிருக்கோம். சின்ன பாவம், பெரிய பாவம், தெரியாம, தெரிஞ்சு, ரகசியமாக அல்லது பகிரங்கமாக எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணுமா இல்லையா? மன்னிக்கப்பட்டாதானே நாளை சொர்க்கத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். அந்த அடிப்படையில அல்லாஹ்ட்ட, இறைவா, இந்த நேரத்துல இவ்வளவு பாவத்தை பண்ணியிருக்கிறேன், நீ மறைச்சிரு, நீ மன்னிச்சிரு, அதை கண்டுகொள்ளாம விட்டுடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுகிற நேரம் அது. அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏற்ற நேரம் எதுங்க? தஹஜ்ஜுடைய நேரம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க பிள்ளைங்க பெரிய பாவத்தை பண்ணிட்டு போய் சொன்னாங்க, நாங்க பெரிய பாவம் பண்ணிட்டோம், எங்க பாவத்தை மன்னிக்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுங்களா சொன்னாங்க? மக்களே, பெத்த பிள்ளைகளே, நீங்கள் செய்தது பெரிய பாவம் தான், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டுமையானால் நான் துவா செய்யணும். எந்த நேரத்துல? தஹஜ்ஜுத் நேரத்துல உங்களுக்கு துவா செய்வேன்னு சொன்னாங்க. யாருங்க? ஒரு இறை தூதர். இறை தூதர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதை ஏங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜுத் நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. மற்ற நேரத்தை விட அல்லாஹ் மன்னிக்கலாம், மன்னிக்காமலும் போயிடலாம். ஆனா தஹஜ்ஜுத் நேரத்துல நீங்க தொழுதுட்டு கேட்கிற பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான், நீங்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். அதனால தஹஜ்ஜுடைய நேரத்துல நாம தொழுகணும், துவா செய்யணும். இது 2 தான் அமல், வேற எந்த அமலும் செய்யக்கூடாது. தஹஜ்ஜுத் நேரத்துல அந்த அஜர்த்து பேசுறாரு, இந்த அஜர்த்து பேசுறாரு, அங்க தொழுக வைக்கிறத பார்க்கலாம், இங்க பார்க்கலாம்னு டிவியை திறந்துட்டு உட்கார்ந்துடக்கூடாது. ஏதாவது வைகரை நேரத்தில் நடைபெறும் பயான்களை கேட்பதற்கான நேரம் அதுவல்ல, அதை முதல்ல உள்வாங்க வேண்டும். பயானு கேட்கறதுக்கு நேரம் தஹஜ்ஜுத் இல்லைங்க, அது தொழுகிறதுக்கு நேரம், துவா செய்யறதுக்கான நேரம். 5 வேளை தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, எந்த வேலையும் பள்ளிக்கூடம் தொழக்கூடாது, அப்படித்தானே? தொழுகை இமாம் ஜமாத் நடக்கும் போது எந்த தொழுகையும் இல்லை. ரமதானுடைய மாதத்திலே பர்லான நோன்பை தவிர எந்த நோன்பும் அல்ல. ஹஜ்ஜுடைய நேரத்திலே கஅபாவிலே அந்த 5 நாளுடைய அமலை தவிர எந்த உம்ராக்களும் இல்லை. இப்படி இருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி தஹஜ்ஜுக்கு நேரம், அது தொழுகைக்கான நேரம், துவாவுக்கான நேரம், இபாதத்திற்கான நேரம், பயான் கேட்பதற்கான நேரம் அல்ல.
பிறகு ஏங்க அஜர்த்துமார் அந்த நேரத்துல பயான் செய்யறான்னு கேட்டா, அவங்க செய்யல, முன்னாடியே செஞ்சு வச்சதை எடுத்து விளம்பரதாரர்கள் அவங்க அங்க டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல நம்மளை பாழாக்குறதுக்காக, நல்ல அமல்கள் செய்யக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்துல டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறதே தவிர அந்த இமாம்கள் அந்த நேரத்துல உட்கார்ந்து பேசல. ஒருவேளை ஒரு அஜருக்கு பேசுறான்னு வச்சுக்கோமே, அது தப்பு, அது தவிர்க்கப்பட வேண்டியது. தஹஜ்ஜுத் நேரம் பேசுவதற்கான நேரம் அல்ல, அமல் செய்வதற்கான நேரம். தொழுவதற்கு, துவா செய்வதற்கு, இஸ்திக்பார் ஓதுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கான நேரம். அதை நாம கடைபிடிக்கணும். தஹஜ்ஜுடைய நேரம் இப்படிதான் இபாதத்துக்கால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத்து இருக்கிறது. இது யாருக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, அதாவது சில பேரு இரவு வேலை பார்ப்பாங்க, 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும், 1:30 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும். அப்புறம் என்ன நினைப்பாருன்னா, இப்பயே சாப்பிட்டுட்டு படுத்துருவான், அப்படியே நியத்தை வச்சுட்டு படுத்துருவான், ஆமா நோம்பு சரியா போயிரு நினைக்கிறாங்க. அது தப்பு. அததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹர் நேரம் எழுந்து நீங்கள் எதையாவது சாப்பிடுங்கள். சஹர் நியத்தை வச்சு எதையாவது சாப்பிடுங்க. அந்த சஹர் நேரத்துல தாங்க பரக்கத்து. அட ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, 1 மீட்டர் தண்ணீராக இருந்தாலும், 1 பேரிச்சம்பழமாக இருந்தாலும் அது சஹர் நேரத்தில் சஹருடைய நியத்தோடு உண்ணுங்கள், அதில் பரக்கத்து இருக்குது. அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸ் கீழால எழுதுகிறார்கள், உங்கள் வீட்டினுடைய பால் பொடி குழந்தைக்கு கூட சஹர் நேரத்துல எழுப்பி கொஞ்சம் கிண்டி விட்டு எழுப்பி மார்புல பால் வச்சு வாய் வச்சு பிள்ளைக்கு பால் புகட்டுங்க தாய்மார்களே என்று சொல்கிறார். பரக்கத்தான உணவுங்க. நம்ம வீட்டுல சமைச்சதுதான் நமக்கு பிடித்த பொண்டாட்டி, சில பேருக்கு பிடிக்காத பொண்டாட்டி, யாரும் சமைச்சாலும் சரி சஹர்ல சாப்பிடுறது பரக்கத்து. அட உப்பு இல்ல உரப்பு இல்ல, அது எல்லா வீட்லயும் நடக்குன்னு வைங்களேன். புருஷன் மேல சண்டையா இருந்தாலும் கொஞ்சம் உப்பள்ளி போட்டுருவாங்க, அது இயற்கை. அந்த நேரத்துல கூட அதுல ஒரு பரக்கத்து இருக்கு, அதுல ஒரு ரஹமத் இருக்கு. அந்த பரக்கத்தான உணவு உங்களுக்கு போதிய உடல் பலத்தையும் உள்ளத்தின் தாக்கத்தையும் தரும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால நைட்லயே 11 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோட அப்படியே சஹர், அது நல்ல பழக்கம் அல்ல, அதுல இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தவறான பழக்கம். இதுல இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு நபிமொழி வருது, தர்ஹீப்ல சஹர் நேரத்திற்கு எந்திரிச்சு யாரு சஹர் சாப்பிடுறாரோ அவருக்கு மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் அப்படின்னு வருது. மலக்குமார்களுடைய துவா நமக்கு வேணுமா இல்லையா? இல்லையா? அதாவது இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யூத கிறிஸ்தவர்கள் தான் நோன்பு வைக்கும் பொழுது சஹர் சாப்பிட மாட்டார்கள். முஸ்லிம்களே, நீங்கள் சஹர் வையுங்கள், அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். சஹர் அவங்க செய்ய மாட்டாங்க, நாம செய்யணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுல்லாஹ் வரவேற்கக்கூடியது. அதனாலதான் சஹர் நேரத்தை செய்யணும்னு சொல்ல வர. ஒரு 3 எத்தனை மணிக்கு சஹர் வருது அப்படின்னு கேட்டா ஒரு 2:45 3 மணிக்கெல்லாம் சஹர் நேரம் வந்துடும். தஹஜ்ஜுடைய நேரம் தாங்க சஹருடைய நேரம், வேற ஒண்ணும் இல்ல. தஹஜ்ஜுடைய நேரம் சஹருடைய நேரம். அந்த சஹருடைய நேரத்துல என்ன நம்மகிட்ட உணவு இருக்கோ அந்த உணவை நாம சாப்பிடணும். அந்த உணவுக்கு ஒரு பரக்கத்து இருக்கு, ஒரு ரஹ்மத் இருக்கு. அதே மாதிரி அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹருடைய இறுதி நேரத்தில் உணவிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இஃப்தார் நேரம் வந்த உடனேயே நோன்பு திறந்து விடுங்கள். இந்த 2 நிலையில் என் உம்மத்து இருக்கும் வரை ஹைரில் நன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ சில பேர் தப்பான முறையில விளங்கிக்கிட்டு மோதினார் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டு இருக்கானே, இது தப்பா இல்லையா? மோதினார் பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம்னு மார்க்கம் படித்தவர்களே சட்டம்னு சொல்லுகிறார்களே. அட முஸ்லிமில திருமீதில எல்லா நூல்லையும் சஹர் சாப்பாடு எவ்வளவு நேரம் சாப்பிடணுங்கிறத ரொம்ப தெளிவா ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய மார்க்க அறிஞருங்க சஹாபாக்கள்லயே. ஏன் ரொம்ப சொல்ல போனா நம்ம இன்னைக்கு குர்ஆன் ஓதுறோமா இல்லையா? இந்த குர்ஆனை யாரு தொகுத்து தந்தது? குர்ஆனை தொகுத்தவர் யாருங்க? சஹாபாக்கள்ல. அதாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கதான் குர்ஆனை தொகுத்தாங்க. எப்படி தொகுக்கணுங்கிற முறையோட நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோமே, இந்த குர்ஆன நூல் வடிவில் தந்தது யாரு? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அன்னைக்கு அந்த குர்ஆனுடைய அறிவுல அவருக்கு மிஞ்சினவர் இல்லைங்கிற அளவுக்கு மிகப்பெரிய கெட்டிக்காரன் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. அவர் சொல்றாருங்க, தஹஜ்ஜத் எப்படி சாப்பிட்டோம், நீங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்றார். அவர்கிட்ட கேட்கப்படுறது, கம் கான கத்ரு மா பைனஹுமா, ஃபஜ்ர் தொழுகைக்கும் சஹர் சாப்பாட்டுக்கு மத்தியிலே எவ்வளவு நேரம் தேவை அப்படின்னு கேட்கிறான்.
கேக்குறாங்க அவர்கிட்ட கேள்வி. அவர் சொல்றாரு, ஹம்சீன ஆயா, சஹரு நாங்கள் சாப்பிட்ட பிறகு 50 வசனங்களை ஓதுவோம், அதன் பிறகுதான் மோதினார் வாங்க சொல்லுவார். மோதினார் எப்ப வாங்க சொல்லுவாரு? சகரம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு இடைவேளை இருந்தது. கொஞ்சம் காஜி குறிச்சு குடிச்ச அந்த டைம் டேபிளை கொஞ்சம் உத்து பாருங்க. அதாவது 5 இன்னைக்கு இப்ப அடுத்த வர நோன்பு அந்த பிறையில அந்த பாத்தீங்கன்னா 5:11 பாங்கு நேரம் அப்படின்னு குறிச்சிருக்கு. 5:11 பாங்கு நேரம். ஆனா நம்மளுடைய காஜி எப்ப நேரம் கொடுக்கிறாரு? அங்க இருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சகரை முடித்துக் கொள்ளுங்கள் கொடுக்கிறார். இதுதான் சுன்னத்தான நேரம். பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டு இருக்க கூடாது. ஆனா மோதினாருக்கு வயிற்று வலி ஆகி போச்சு, கொஞ்சம் லூசு மோசம் ஓடுது. 11 பாங்குக்கு 15க்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 4 நிமிஷம் லேட்டா சொல்லிட்டாரா இல்லையா? 4 நிமிஷம் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா உன் நோம்பு கூடுமா? முதல்ல நோம்பு கூடுமா? 11க்கு வக்து வந்துருச்சுங்க. நான் 13, 15 வரைக்கும் சாப்பிடுவேன், 20 வரைக்கும் சாப்பிடுவேன்னா இது சகர் இல்ல, இது நோம்பு இல்ல. நோம்பு கூடாது. நேரம் லிமிட் இருக்குன்னா கரெக்டா இருக்கணும். அதனாலதான் சொல்றது, அந்த நம்முடைய தலைமை காஜி டைம் போட்டு கொடுத்திருக்காரா அதை எடுத்து பாருங்க, அதோட முடிச்சுக்கோங்க. அதுதான் நல்லது, அதுதான் சிறப்பு, அதுதான் சுன்னத்து, அதுதான் நம்முடைய நபி தோழர்கள், நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள் எல்லாரும் கடைபிடித்த வழிமுறை. பாங்கு சொல்ற வரைக்கும்ங்கிறது அது மிகப்பெரிய தப்பான முடிவு. சில நேரங்களில் பாங்கு சரியாவும் சொல்லலாம். சரி, ஒருத்தர் கரெக்டா பாங்கு சொல்ற நேரம் வரைக்கும் சாப்பிடுறாருங்க, 5:11 வரைக்கும் சாப்பிடுறாருங்க அப்படின்னா அது கூடுமான்னு கேட்டா கூடும். ஆனா தவறி போனால் என்ன செய்வது? 12 ஆயிட்டா, 13 ஆயிட்டா, யோசிக்கணுமா இல்லையா கொஞ்சம்? ஏன் அப்படி என்னங்க கஷ்டம்? ஒரு 4:55க்கு முடிச்சுட்டா என்ன, ஒரு 4:50க்கு முடிச்சுட்டா என்ன? முடிச்ச நேரத்துல நீங்க ஒரு அந்த சுன்னத்தான பிரகாரம் ஒரு 50 வசனம் வரைக்கும் குர்ஆன் எடுத்து ஓதுங்களேன், ஒரு திக்ரு செய்யுங்களேன், ஏன் 2 ரக்காயத்து தொழுங்களேன், அல்லது ஏதேனும் திக்ரு தஸ்பீஹ் துஆவுல ஈடுபடுங்களேன். என்ன கஷ்டங்கிற? அப்போ சட்டங்களை எல்லாம் இது விஷயத்துல நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன், நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு யாரேனும் ஏதேனும் கொடுத்து உதவினால் கானலஹு மிஸ்ல அஜ்ரிஹி, அந்த நோன்பாளி வச்சனுடைய நற்கூலி உனக்கும் கிடைக்கும். நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு நாம ஏழைபாளைகளுக்கு எதையானு ஒண்ண கொடுக்கணும். ஒரு ஏழை கஷ்டப்படுறான், சிரமப்படுறான் அப்படிங்கிற பொழுது அவனுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு ஏதேனும் பேரிச்சம்பழம் கொடுக்கறது, நோம்பு கஞ்சி கொடுக்கறது, ஜூஸுகள் கொடுக்கறது, இளநீ கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, நம்மளால என்ன முடியுமோ நோம்பு திறக்கிறதுக்கு அவனுக்கு ஏதேனும் கொடுத்தா நமக்கும் கூலி கிடைக்கும். கொஞ்சம் சுருக்கமா சொல்ல போனா, நோம்பு கஞ்சி காய்ச்சறமா இல்லையா? இப்ப ஒருத்தர் அப்துல் காதர், அவர் இன்னைக்கு நோம்பு கஞ்சி காய்ச்சறார். அந்த நோம்பு கஞ்சியை வாங்கி ஒரு 50 பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இவர் ஒரு நோம்பு வச்சிருப்பாரு, 50 நோம்பு வச்ச கூலி இவருக்கு பதிவு செய்யப்படுகிறது. 50 பேருக்கு நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். 5000 ரூபாய் துட்டு அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட இருந்து 50 பேர் நோம்பு அசால்ட்டா வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா? அப்ப நோன்பாளி நோன்பு திறப்பதற்காக ஏதேனும் ஒரு வகையில் உதவியாக நாம் இருக்க வேண்டும். இது ரமலான் சொல்லக்கூடிய பாடம். இப்னு குஸைமாவுல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் ஃபத்தர ஸாயிமன், நோன்பாளிக்கு காணலகு ஏதேனும் ஒரு உபகாரங்களாக ஏதேனும் கொடுத்து உதவினால் அவருக்கு கூலி என்ன கிடைக்கும்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காணலகு இத்தகுன் ரகபத்தின், நரகத்திற்கான விடுதலை, நரகமே இவர் போமாட்டார்னு அல்லாஹ் தஆலா ஒரு பத்திரத்தை தந்துருவான். நோன்பு திறப்பதற்கு உதவினால் இவர் நரகம் போமாட்டார்னு அல்லாஹ் ஒரு பத்திரம் கொடுத்துறான். மக்ஃபிரத்துல் ذுனூபிஹி, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அந்த நோன்பு ஆளுக்கு உதவி செய்தது அவர் கூலியா நிற்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். அப்ப சஹாபாக்கள், ஏழையான சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல, நாங்க பிறருக்கு எப்படி கொடுக்கறது? எங்க வீட்டுலயே கஷ்டமா இருக்குது, நாங்க பிறருக்கு எப்படி கொடுக்கறது? எப்படி இந்த நன்மையெல்லாம் நாங்க வாங்குறது அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தில்லாஹு ஹாதா ஸவாப, இந்த ஸவாப அல்லாஹ் தருவான். மன் ஃபத்தர ஸாயிமன், நோன்பாளிக்கு ரொம்ப பெருசான கற்பனை பண்ண வேண்டாம். எவ்வளவு சொல்றாங்க? அலா முத்கத்தில் லபனின், ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் இந்த கூலி கிடைக்கும். அவ் தமரத்தின், ஒரே ஒரு பேர்ச்சம்பளம் கொடுத்தாலும் இந்த நன்மை கிடைக்கும். அவ் ஷர்பத்தின் மாயின், ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தாலும் இந்த நன்மை கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாலும், ஒரு மிடர் பால் கொடுத்தாலும், அல்லது நிறைய கொடுத்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும் நியத்தை தானே அல்லாஹ் பாக்குறான், நியத்தை தானே அல்லாஹ் பாக்குறான். அதனால எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அந்த கொடுத்தது கொண்டு போய் சேரும்.
அந்த நன்மை இவர்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் மற்ற நாட்டுல எப்படியோ தெரியல, தமிழகத்துல இந்த நபிமொழியை ஆண்டாண்டு காலமாக நாம சரியா பின்பற்றிட்டு வர்றோம். எல்லா பள்ளிவாசல்லையும் நோன்பு கஞ்சி காய்ச்சற பழக்கமே இந்த ஹதீஸ வச்சுதான். அதாவது இந்த பாய் தராரு போய் வாங்கிக்க அப்படின்னா சில பேர் வெட்கப்படுவாங்க. பள்ளிவாசல தராரு போய் வாங்கிக்கன்னா பள்ளிவாசல் பொதுத்தலமா இல்லையா, எல்லாரும் வந்து வாங்கிக்குவாங்க. ஏழை பணக்காரன் எல்லா ஊர்கள்லயும் பாருங்களேன், பெரிய கோடீஸ்வரனா இருப்பார், ஆனா பள்ளிவாசல்ல காய்ச்சற கஞ்சியை வாங்க கியூல நிப்பாரு. காரணம் இது ஒரு பரக்கத்து. பள்ளிவாசல்ல கொடுக்கறது அதை வாங்குறது ஒரு பரக்கத்து. அந்த அடிப்படையில எல்லாம் நோம்பு கஞ்சின்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. அந்த நோம்பு கஞ்சிக்கு கூட சில வரலாறுகள் எல்லாம் இருக்குங்க, சில வரலாறு எல்லாம் இருக்கு. அதாவது நோம்பு கஞ்சியினுடைய அமைப்பு எப்படி தெரியுங்களா? ஒரு நாள் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம பட்டினியா கிடக்குறோமா இல்லையா? அப்போ பட்டினியா கிடக்கும் போது நம்ம உடம்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடம்பு சூடு ஏறும். பட்டினியா கிடந்தா தானாவே உடம்பு சூடு ஏறும். அதனாலதான் கிராமத்துல சொன்னாங்க நோம்பு சூடுன்னு சொல்லி. நோம்பு சூடு இல்ல, பட்டினியா இருக்கிறதுனால சூடு உண்டாயிருது. இந்த சூடானத சரிப்படுத்தணும்னா சரியான குளிர்ச்சியை தரணும் உடம்புக்குள்ள. குளிர்ச்சி தாங்க நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி அந்த அமைப்பு குளிர்ச்சியை தரக்கூடியது. சில பேர் நினைக்கிறாங்க நோம்பு கஞ்சி குடிச்சாலே எனக்கு சளி பிடிக்கும். அதனுடைய அறிஞர்கள், மருத்துவர்கள், மருத்துவ உணவு நிபுணர்கள் சொல்றாங்க நோம்பு கஞ்சி குடிக்கிறதுல சளி பிடிக்கிறதுல, நோம்பு கஞ்சியை குடிச்ச பிறகு தண்ணி குடிச்சீங்கன்னா சளி பிடிக்கும்ங்கிறாங்க. நோம்பு கஞ்சியை குடிச்ச உடனே தண்ணி குடிக்க கூடாது. நம்மளால வேகமா கட கட கடன்னு குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியும் குடிச்சேன் வாயை குடிச்சிட்டுல வர்றோம் இல்லையா, அங்கதான் சளிக்கு பிரச்சனை உருவாகுது. அப்ப சூடா இருக்கும் நோன்பை தணிப்பதற்கு நோன்பு கஞ்சி நம்முடைய முன்னோர்கள் உணவில் கூட மருத்துவத்தை கலந்து தந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க கவனிக்க தகுந்தது. அதனாலதான் நோன்பு கஞ்சியை பள்ளிவாசல்ல ஒரு முறப்பிரகாரம் ஆக்கிரமே தவிர அதுல வேற மாதிரி ஒண்ணும் கிடையாது. அப்ப நோன்பு கஞ்சி ஆரோக்கியமானது, அதை முறையாக பின்பற்றும் பொழுது. அப்ப நோன்பு கஞ்சிக்காக அல்லது நோன்பு கஞ்சி கொடுக்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் கூட உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் ஒண்ணு கொடுத்து இதை வச்சு நோன்பு தரேன்னு கொடுக்கறது. நம்ம வீட்டுல கொஞ்சம் ஆக்க வேண்டியது, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. முடிந்தவர்கள் அவர்கள் வசதிக்கு தந்தார் போல. ரசூலா சாட்டா சொல்லிட்டாங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் போதும், ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் போதும், ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் போதும், நீ நோம்பாளிக்குன்னு எதை கொடுத்தாலும் அதற்கான கூலி உனக்கு உண்டு, அதற்கான நரகத்தினுடைய விடுதலை பத்திரம் உனக்கு உண்டு, உங்களுடைய பாவங்கள் அதற்காக மன்னிக்கப்படக்கூடும். இப்படி எல்லா வகையிலும் நோன்பாளிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. நோன்பு நம்மை எதிர்நோக்கி வருகிறது. அந்த நோன்பை இறைவன் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னானோ அதன் அடிப்படையிலே ஹராம் ஹலாலுகளை பேணி, உடல் உறுப்புகளை பேணி, கண்ணியமான முறையிலே அந்த நோன்பை நோற்று இறை அருளை பெறுவோமாக. அல்லாஹ் தஆலா அதற்கு நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.